அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இருக்குமா அல்லது இருக்காதா என்கிற 1000 சந்தேகங்கள் 1000 ஆருடங்கள் பார்த்த நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிறுத்துவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கிடத்திலிருந்து கிடவாடி தொடர்ந்து இந்த இயக்கத்தை வெற்றி சரித்திரம் படைத்து ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை அல்ல 4 முறை அல்ல ஏன் 5 முறையும் அல்ல 6 முறை அசைக்க முடியாத மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக திகழ்ந்த ஒப்பாறு விக்காரமில்லா தலைவர் ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டத்தை போல எக்ஸ்ரேவின் தனி பார்வையை போல பால் முருகரின் புன் முருகனை போல பாதரசத்தின் படபரப்பை போல சீனத்தின் படம் ஞானத்தை போல செந்தமிழின் மந்திர சொல்லை போல ஏங்குண்டானின் போர் பரடியை போல சிலம்புடையானின் காதல் வரிகை போல அருணகிரி நாதரின் தமிழ் சந்தத்தை போல அண்ணாவின் புடகதவரை போல தேரடங்கூர் பம்பரின் கற்பனை விடத்தை போல எம்ஜிஆரின் பேர் எழிலை போல விளங்கி வந்த மதி உற்பத்திற்கும் விடை திருப்பத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கிய தலைவிதான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டை நெஞ்சிலே தாங்கி வெற்றி சரித்திரம் படைக்கின்ற முதன்மையான மாவட்ட கழகம் தான் உங்களுடைய சென்னை புறநகர் மாவட்ட கழகம். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி இருந்தது. இந்த ஆட்சி கிடைக்குமா நீடிக்குமா என்றெல்லாம் பேச்சு தொடங்கிவிட்டது. 30 நாளா அல்லது 3 மாதமா என்ற நிலை வந்த போது 4 வருட காலம் 3 மாத காலம் இந்த ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு நல்லாட்சியை தந்துட்ட மகத்தான ஈடு இடையற்ற குடிமராமரத்து நாயகன் ஒரு சாதாரண இந்த இயக்கத்தில் அடிமட்ட தொண்டன் கூட இந்த இயக்கத்தின் தலைவராக முடியும். ஒரு அடிமட்ட தொண்டன் கூட மாட்சிமை தாங்கிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முடியும் என்று இந்திய துணைக்கண்டத்தில் நிரூபித்த ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர், விரைவிலேயே பொதுச் செயலாளர், இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய மாட்சிமை தாங்கிய முதலமைச்சர், இந்த எதிர்கட்சி தலைவர் அவையெல்லாம் உருவாக்கி ஆளாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற அருமைக்குரிய 6 பேர் எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களில் சுற்றுகின்ற சுழலும் வானாக விளங்குகிற மாவட்டம் தான் நம்முடைய சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வீர வணக்க நாள் செலுத்துகிற நிகழ்வு. தோழி விழுந்த தோகை மயிலாய் கோளில் சிறந்த குளிர்சாய் திங்களாய் முறுக்கு உடைந்து வளர்க்கும் மலராய் சிறுபிடியில் தத்தும் செங்கால் அன்னமாய் அமுத மொழிமகர் அழகின் துன்பமாய் குமுத மலர்வெளி கவதம் கருங்குழல் வாழும் எழிலாய் வசந்த பொழிலாய் திகழும் தமிழ் அன்னைக்கு தங்களுடைய தேகத்தையே துண்ண கொடுத்த தீரர்கள் நிறைந்திருக்கிற மாநிலம்தான் நம்முடைய தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தீக்கே தன்னுடைய உடம்பை தேகத்தை தின்ன கொடுத்த இந்த நாளில் அவர்களை நினைவை போற்றி வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்வுக்கு உடைய தலைவர், இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர், ஐயப்பன் தாங்கல் நகர கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர், பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் சென்ற கவர்ந்த அருமைக்குரிய தம்பி முனைவர் ஏஎல்இ பூபதி அவர்கள், இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னிலை பொறுப்பு வகிக்கிற சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், கட்டிவா என்றால் வெற்றி பெறுகிற வீர தம்பியை வீர அண்ணனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்கிற இடத்திற்கு இருமா பெய்கிற இடத்திற்கு இந்த மாவட்டத்தை படைநடத்துகின்ற ஆற்றல் மிகுந்த சிப்பாய், பகைக்கெஞ்சாத சிங்கம், பாய்ந்து வருகிற பந்தய புறவி, துப்பாக்கிகளின் தோட்டா நெஞ்சிலே பாய்ந்தாரும் வீர மார்பு காட்டுகிற வீர தமிழன் இந்த மாவட்டத்தை கட்டி நிர்மாணிக்கின்ற கடப்படியில் இருக்கிறார். சோர்ந்து போகாத மாவட்ட செயலாளர், சோரம் போகாத மாவட்ட செயலாளர், தடமாறாத மாவட்ட செயலாளர், எந்த நிலையிலும் தடுமாறாத மாவட்ட கழகத்தின் செயலாளர், எங்கள் பெருமைக்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், எப்போதும் சிரித்த முகத்தோடே இருப்பார். நான் அவரை பார்க்கிற போதெல்லாம் சொல்லுவேன், புன்னகை மன்னன் பூவிடி கண்ணன் என்று தலைவரை சொல்வதற்கு அடுத்து உங்களைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கேட்பதுண்டு. எப்படித்தான் இப்படி சிரிப்போடு இருக்கிறீர்கள், எங்களுக்கு கொஞ்சம் கடந்தாருங்கள் என்று சொல்லி. ஆக அத்தளவிற்கு அன்போடும் பாசத்தோடும் இந்த இயக்கத்தை கட்டி நிறுத்துகின்ற கொள்கை துடிப்போடு விளங்குகிற துடிப்பு மிகுந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்,
வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் KP கந்தன் நிகழ்விலே கிடந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ராஜசேகர் வீரபாபு அவர்களே, ஜனாப் முகமது ஷபிபுல்லா அவர்களே, வெங்கடேசன், மகேஷ், பாலாஜி, ராஜரத்னம், சிவராஜ் உள்ளிட்ட தோழர்களே மற்றும் வருகை தந்திருக்கிற ராஜு, நாகேந்திரன், தயாளன், நாகராஜ், பாலகிருஷ்ணன், ரஜித் குமார், முருகதாஸ், அமுல்ராஜ், சசிகுமார், ஜெகநாதன், விடன் சிறியன், பாஸ்கர் உள்ளிட்ட தோழர்களே இந்த நிகழ்வினை கடந்து கொண்டு உரையாற்றி மகிழ்ந்திருக்கக்கூடிய அதிரடி பாலன், பனகை சுந்தரம் உள்ளிட்ட பேச்சாளர்களே இந்த நிகழ்ச்சியை கடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாக்கவன் ராஜசேகர் அவர்களே மற்றும் MM பகீம் அவர்களே, எங்கள் பெருமைக்குரிய ஆரியர் தம்பி, எதிர்கட்சியினுடைய நிலையில் மாநகராட்சியினுடைய பொறுப்பு வகித்து உறுப்பினராக திகழ்ந்து படை நடத்துகிற சிப்பாய்களில் ஒருவராக இதோ இடம் தளபதியாக விளங்குகிற தம்பி KPK சதீஷ்குமார் அவர்களே, லட்சுமி அவர்களே, சகோதரி மாலதி இயேசுபாதம் அவர்களே, PM ராமச்சந்திரன், வரதராஜன் உள்ளிட்ட தோழர்களே, ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகுந்த சீரடராக பிடி நடத்துகிற என் சிந்தை கவர்ந்த அருமை சகோதரர், ஆறாவது விரலாக இருக்கின்ற அசைக்க முடியாத நெஞ்சிலே நிறைந்திருக்கிற நம்பிக்கைக்குரியவர் KP இயேசுபாதம் அவர்களே, தேன்ராஜா அவர்களே மற்றும் பழனிவேல் அவர்களே, வருகை தந்திருக்கிற கருணா அவர்களே, கண்ணபுரான் அவர்களே, வேடவாக்கம் சக்திவேல் அவர்களே, சதீஷ் அவர்களே, பாசரி ராஜேஷ் அவர்களே மற்றும் விஸ்வநாதன் அவர்களே, சந்திரன் அவர்களே, எண்ணற்ற கழகத்தினுடைய நிர்வாகியாக இங்கு வருகை தந்திருக்கிற ராஜேந்திர பாபு, துரியநாயகன், ராமதாஸ், செல்வன், ராஜீவ் காந்தி, நரேஷ்குமார், கோபாலகிருஷ்ணன், ராஜா, சூரியகுமார், ஆனந்த், மூர்த்தி மற்றும் டெல்லி பாபு, வெங்கடேசன், அசோக் குமார், திருநீலகண்டன் உள்ளிட்ட தோழர்களே இந்த நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கிற கழகத்தினுடைய பல்வேறுபட்ட நிர்வாகிகளே, உங்கள் பெயர்களை எல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்ற ஆசை அவா இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி உங்கள் பெயர்களை எல்லாம் உச்சரித்ததாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பணிவுடனும் அடக்கத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக உரையாற்றி மகிழ்ந்திருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய கிடத்தது கிடமாடுகிற தளபதிக்கு உறுதுணையாக இருக்கிற அருமைக்குரிய அக்கா, ஆலந்தூர் தொகுதியினுடைய ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்தவர், பெருமைக்குரிய கழக மகளிரினுடைய செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், இந்த இயக்கம்தானே உயிர் மூச்சு என்று சின்ன வயதில் தொடங்கி இன்று வரை அந்த வேக்கையும் வேகமும் கொள்கை பிடிப்பும் தாழாத கீர்த்தியோடும் பணியாற்றி வருகிற பெண் சிங்கம் அக்கா வளர்மதி அவர்களே, நிறைவாக நன்றிவிதை என்கிற உயர்ந்த கிடமையை ஆற்ற காத்துக் கொண்டிருக்கிற விஷால் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தம்பிமார்களே, மாற்றான் தோட்டத்தில் நடக்கின்ற பண்டிகைகளே, ஜனநாயகத்தினுடைய விழிகளாகவும் செவிகளாகவும் இருக்கக்கூடிய பத்திரிகை தோழர்களே, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையும் எடப்பாடியார் தான் என்று இந்த இயக்கத்திலே ரத்தமும் சிதையுமாய் இருக்கிற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே வணக்கம். மிகுந்த எழுச்சி நிறைந்த இந்த நிகழ்வு உணர்ச்சி பூர்வமான வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வாக நம்முடைய மாணவர்களுடைய செயலாளர், பெருமைக்குரிய தம்பி டாக்டர் பூபதி அவர்களுடைய ஏற்பாட்டிலே இங்கு சிறப்போடு சுபகோடு சுடவையோடு நடைபெற்றிருக்கிறது. தமிழுக்காக உயிர் நீத்திருக்கிற எண்ணற்ற நிறைந்திருக்கிற அந்த தமிழ் தோழர்களுக்காக நன்றி செலுத்துகிற, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக இந்த நாள் வளர்ந்திருக்க. நடராஜன், தாளமுத்து இருவர்தான் முதலாக தங்களுடைய உடலை தீய்க்கு தின்ன கொடுத்து மாடாத தியாகத்தை தமிழ் மொழிக்காக கண்டித்து சென்றவர்கள். இறை ஒன்று, இனம் இரண்டு, தமிழ் 3, திசை 4, புலன் 5, சுவை 6, சுரம் 7, திக்கெட்டு, ரசம் 9 என்று வகுத்து வாழ்கிற தமிழ் இனத்தினுடைய அடையாளம் எது, ஐயாரம் எது, முகவரி எது என்று கேட்டால் அது தமிழ்தானே. அந்த தமிழுக்கு இன்னுயிரையும் தந்தவர்கள் தான் முதல் விடுதலை போர் என்று சொல்வதை போல முதல் தமிழ் போரை தொடக்கி வைத்தவர்கள். இந்தி வேண்டாம், இந்தி ஆதிக்க வேண்டாம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம்,
தமிழ்தான் எங்கள் இனமான உயிர் மூச்சு என்று கிடத்திலிருந்து கிடமாடி நடராஜன் தாழமுத்து என்கிற 2 சகோதரர்கள் தான் முதலில் தங்களுடைய எண்ணுயிரை விட்டார். அதன் பின்னால் கீழப்படுவோர் சின்னசாமி, அதற்கு பிறகு கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்தர், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், கோவை புடவேல் தண்டாயுதபாணி மற்றும் மயிலாடுதுறை சாரங்கபாணி என்று 12க்கு மேற்பட்டவர்கள் உயிரை தந்து இந்த மொழியை காத்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே உங்களுக்காக, உங்கள் வருகிற தலைமுறைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேரு பிள்ளைகளுக்காக, இந்த இனத்திற்காக, இந்த நாகரிகத்துக்காக, இந்த பண்பாட்டுக்காக, இந்த மொழியினுடைய 5000 ஆண்டு பழமைக்காக, எங்கள் மொழி எங்கள் உயிரினை விட மேலானது என்று சொல்லுகிற அந்த கீர்த்தி மிகுந்த லட்சிய வேட்கையோடு தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்கிற இந்த நாளில் தான் மாணவர்களுடைய படையினுடைய படைத்தளத்தினுடைய சிப்பாய்கள் இங்கு ஒன்று கூடி தமிழ் இனம் கூறுகிற மகத்தான அந்த தமிழ் தளபதிகளுக்கு நன்றி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்துகிற பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் நடந்திருக்க என்னே ஆற்றல் படைத்தவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அவரை நினைக்கிற போது நெஞ்செல்லாம் அப்படியே பற்றி பரவுகிறார். பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், குதிக்கும் குதிக்கும் குடிவெங்கலாகும், ஏறும் சீரும் இடமாலையாகும், தேடும் கூடுவது தேவாரமாகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதை போலதான் நம் நெஞ்சிலே படர்ந்து விட்ட வருடமே காலத்தீயே மகிழ்ச்சியின் பகையே நாயே மணமணம் முறிந்த நெஞ்சே விடங்காத திமிரே சாவே உறவினை அறுக்கும் வாழே உயிரினை குடிக்கும் வாயே உருவசி தீர்க்க எங்கள் தமிழ் தோழர்களின் உயிரையே குறித்து விட்டாயே என்று உள்ளமெல்லாம் கண்ணீர் வெடிக்கிறது, இதிலே விடல்கிறது, நம்முடைய உள்ளம் அப்படியே உடல் நெடுங்குகிறது. ஆக ஒரு மொழிக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் உயிரையே விடுவேன் என்று ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், ஆனால் உயிரை விடுவார்கள், உயிரை எடுப்பான். உயிரையே விடுவான் என்று சொன்னால் இந்த தமிழுக்காக உயிரை விட்டிருக்கிறார்கள் 12 தோழர்கள் என்று சொன்னால் உலகத்திலே எந்த மொழிக்காகவும் உயிரை விட்டவர்கள் யாரும் இல்லை. அப்படி உலகத்திலேயே இந்த உயிரை விட்டவர்கள் ஒரே மொழிக்காகத்தான், அது தமிழ் மொழிக்காகத்தான் என்பதை பொறுமையோடு நாம் நினைவு கூறும், நன்றியோடு நினைவு கூறும். அப்படிப்பட்ட இந்த நாளில் தமிழுக்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடு இணையற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவர்களும், எடப்பாடியார், அதற்கு முன்பாக நம்முடைய தாயாகவும் தாதியாகவும் தலைவராகவும் விளங்கிய சின்னக்காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்று அழைக்கப்படுகிற பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவும் நமக்கு தமிழுக்கு செய்திருக்கிற மகத்தான தொண்டை நினைக்கிறார். இன்னைக்கு திமுக அதெல்லாம் மறந்துருச்சு, அதை எங்கேயோ போய் மொழி பற்று அவர்களுக்கு குறைந்து கொண்டே விட்டது. அக்கா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மொழி பற்று குறைந்து விட்டது, குடும்ப பற்று பெருகி விட்டது என்று. செம்மொழியை கொண்டு வரேன், செம்மொழியை கொண்டு வரேன், செம்மொழியை கொண்டு வரேன்னு சொன்னான். கடைசியில கனிமொழியை விட்டுட்டு போயிட்டேன். பாதுகாப்பா கண்டுதான் பார்த்துக்கணும். என்ன நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்கார், உதயத்தை தருகிறேன் விடியலை தருகிறேன், உதயத்தை தருகிறேன் விடியலை தருகிறேன்னு சொன்னா நீ உதயநிதியை கொண்டு வந்து என்ன நீ செஞ்சிட்ட சேவை? ஒரு குடும்பத்துக்கு 3 தலைமுறையாக பட்டா போடுறது. கருணாநிதிக்கு பிறகு அவர் மகன் ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி. எங்க ஊர் எம்எல்ஏ விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தொகுதியினுடைய இப்ப பொது தொகுதி, அப்ப ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ ராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பேசணும். நான் அவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல, ஐயா இந்த நிதியும் முதலமைச்சர் ஆயிட்டா ஈஸியா கண்ண மூடிடுவேன், அந்த குடும்பம் தான் ஏன் சரியா வரும், ஏன் உன் குடும்பம் சரியா வராதா? அப்ப திமுக இருக்கிற ஒரு குடும்பமும் சரியில்லைன்னு தான் சொல்றாங்க. அவங்க குடும்பம் தான் சரியா இருக்கும், இன்ப நிதி தான் சரியா இருப்பார். நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னால இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல எப்படி இன்ப நிதி இன்பமா இருக்காருன்னு பார்த்திருக்கீங்க. ஆக இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க.
3 தலைமுறை தொடர்ந்து பட்டா போடுகிறார்கள். 4வது தலைமுறையில் வருவதற்கு துடிக்கிறார்கள். தமிழுக்காக தொண்டு செய்கிறேன், தமிழுக்காக தொண்டு செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். என்ன செய்தார்கள்? நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணும். கருணாநிதி ஒரு காலத்தில் தமிழுக்காக தண்டவாளத்தில் திரை வைத்து படுத்தார். அதை நம்ம மறுக்க முடியாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கருணாநிதி தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தது 4ஆம் நம்பர் பிளாட்பாரம். ட்ரெயின் வந்தது 5ஆம் நம்பர் பிளாட்பாரம். என்ன மாவட்டம் இருக்காது? 3 தலைமுறைக்கு பட்டம் போடுறது. அடுத்த தலைமுறைக்கு பட்டாசிட்டு அடங்கல் கேட்கிறேன். பஞ்சாயத்து தலைவர் ஏசு போகணும், பட்டாசிட்டு அடங்கல் மொத்தமா கொடுங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இன்னைக்கு ஆட்சி 20 மாத காலம், 2 வருட காலத்தை தொடர்ந்து இருக்கிறது. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறீர்களா? 1000 ரூபாய் மாதந்தோறும் பெண்களுக்கு தெரிவீர்கள் என்று சொன்ன உடனே எல்லா பெண்களும் ஏமாந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் உள்ளபடியே நான் இன்னைக்கு ஆனந்தூர்ல தான் பார்க்கிறேன். இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிமா. ஏன்னா இப்ப பெண்கள்லாம் கூட்டத்துக்கு ரொம்ப வர்றது கஷ்டம். பாக்கியலட்சுமி விட்டுட்டு எப்படி வர முடியும்? பாக்கியத்துக்கு என்ன ஆகுதோ, கோபி என்ன செஞ்சுட்டானோ, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பாக்கியலட்சுமி போனா கூட பரவாயில்ல, பாரதி கண்ணம்மா என்ன சொல்லுங்க, அதாவது பரவாயில்ல, தவமாய் தவம் இருந்து என்னாச்சோன்னு சொல்லி. சரி, இப்ப நமக்கு வந்திருக்கவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்கவங்களை பார்த்தா பெரும்பகுதி மாமியார் மாதிரி தான் தெரியுது. மருமகிட்ட போய் கதையை கேட்டுக்கலாம், மருமக வந்திருந்தாங்கன்னா மாமியார் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. ஆக இன்னைக்கு இன்னைக்கு பாரதியர்கள் என்று சொன்னால் 1000 ரூபாய் நம்பி பெண்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு 20 மாசம் ஆகிப்போச்சு. வருஷத்துக்கு 12,000 ரூபாய். நீங்க இன்னும் தேர்தல் வரப்போகுது, 24,000 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா கேளுங்க, எங்க 25,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வா என் வீட்டுக்குள்ள கேளுங்க. 25,000 எடுத்து வை, அப்ப உள்ளவா அப்படின்னு வருவானா? 1000 ரூபாய் எங்கேன்னு ஒரு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜர் இடத்துல கேட்டார். என்ன சொல்கிறார்? நாங்க தேதி சொன்னோமா, என்னைக்கு தர்றோம்னு நாள் சொன்னோமா, எந்த ஆண்டு சொன்னோமான்னு ஒரு நிதியமைச்சர் பொறுப்பற்று பேசுறார். தேர்தல் அறிக்கையை நீங்க தானே சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சு தருங்க. சட்டமன்றத்துல சொல்றார் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறார், பந்தியில பாயாசம் கடைசியில தானே வரும். சரி, பாயாசம் கடைசியில் தான் வரும், எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஒண்ணு இல்லையா? இந்த பாயாசத்தை ஆயாசத்தை நீ தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லி இந்த ஓட்டு போட்டிருப்பாங்களா? பந்தியில பாயாசம் கடைசியில் தான் வரும். பார்த்தா மின் கட்டணம் உயர்வு. அக்கா சொன்னாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் மக்கள். மின் கட்டணம் செலுத்துற இடத்துல போய் மக்கள் முகத்துல பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காது தெரியும். அதை விட இப்ப கிராமப்புறங்கள்ல ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க, நகர்ப்புறத்துல அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடு இருந்தா ஒரு குடும்பம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க பையன் இருப்பான், 2வது பையன் இருந்தா செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. கீழே ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மீட்டர், செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு மீட்டர். ஒரு குடும்பத்துக்கு 4-5 பேர் இருந்தாங்கன்னா 2 மீட்டரோ 3 மீட்டரோ வாங்கிக்கலாம். நாங்க கேபினெட் அமைச்சராக இருக்கிற போது கேபினெட்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இந்த மாதிரி குடும்பத்துல ஏதாவது பையன் கல்யாணம் ஆனா தனி கொடுத்துன்னு போவாங்க, அதனால யூனிட் கொடுத்துருங்க, தனி மீட்டர் கொடுத்துருங்க. இப்ப நம்ம அனில் பாலாஜி வந்த பிறகு முதலமைச்சர் ஒரு ஆணை போட்டிருக்காரு, ஒரு வீட்டுக்கு 1 மீட்டர் தான். இங்கே உண்டு, ஒரு வீட்டுக்கு 1 கனெக்ஷன் தான், வாங்க முடியாது. என்ன இது அநியாயம் இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, ஆலந்தூரில் நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் வைகை செல்வன் கேட்கிறேன், ஒரு வீட்டுக்கு 1 கனெக்ஷன் தான். உங்க அப்பா மட்டும் 3 கனெக்ஷன் வச்சிருந்தாங்க. நாங்களும் இபி கனெக்ஷன். நீ என்னத்தையாவது சொல்லி தனசேகர், நீங்க ஏதாவது சொல்லி மாட்டி விட்டு போயிருவாங்க. 4 கனெக்ஷன் தனசேகர் 4 4வது வீடு நீ கரெக்டா சொல்ற. ஆகவே இப்படிலாம் அநியாயம் பண்றீங்க. சொத்து வரி 2 மடங்கு 4 மடங்கு.
குடிநீர் வரி உயர்வு, கழிவுநீர் உயர்வு. அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தொடர்ந்தாரு அருமையான எடப்பாடியார் அவர்கள் உயர்த்தினாரா? பேருந்து கட்டணத்தை உயர்த்துகிற போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, உடனே பின்வாங்கிட்டாங்க. சத்து வரி உயர்ந்த போது வாங்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டோம், வேண்டான்னுட்டோம். நீங்க அது மாதிரி செய்யலாம் இல்லையா? ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஆரஞ்சு அலர்ட்னா நான் கூட மெட்ராஸ்ல கடுமையா மழை பெஞ்சிரும் போது ஆரஞ்சு அலர்ட் வந்துருச்சுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பால் பாக்கெட் ஆரஞ்சு பாக்கெட்டுக்கு தான் அலர்ட் கொடுத்துருக்கான். என்னடா ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லி பால் பாக்கெட் ஆரஞ்சு அலர்ட் விலையை கூட்டிட்டு ஏன்னு சொல்லி நாசரை கேட்டா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட தெரியும் பாலுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு. ஒரு அமைச்சருக்கு தெரியலையா? இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர் தான் நாசர் தான் கல்லை தூக்கி எறிகிறார். இதுதான் உங்க திராவிட மாடலா? ஏதாவது ஒரு பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் என்ன செய்வாங்க? திராவிட மாடலை தூக்கி நிறுத்திடுவாங்க. திராவிட மாடல்னா ஒரு அமைச்சராவது சரியாக விளக்கம் சொல்கிறார்களா? திராவிட மாடல்னா என்ன? திராவிட மாடல்னா எங்க உதயநிதி தான் திராவிட மாடல் ஒரு அமைச்சர் பேசுறார். திராவிட மாடல்னா திராவிடத்தை கட்டி காப்பாற்றுகிற வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் திராவிட மாடல். சமூக நீதி கொள்கை, பெண்ணடிமை கொள்கை, பெண் உரிமை, சுய மரியாதை, இவைகளின் மொத்தவருமாக இருக்கிற தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை நீங்கள் நீர்த்து போக செய்துவிட்டு குடும்ப அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் திராவிட மாடல் சொல்லலாமா? அதற்குரிய விளக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? சொல்லுங்க பார்ப்போம். திராவிட மாடல் என்ன சொல்லுங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொல்றாங்க திராவிடம் என்பது சொல், தமிழ் சொல், மாடல்ங்கிறது இங்கிலீஷ் ஆச்சு. அப்ப இங்கிலீஷையும் தமிழையும் கொண்டு வந்து சேர்க்கிறிய, தமிழ் மொழியை வளர்க்குறேன்னு சொன்ன நீயே மாடலுக்கு புதுசா ஒரு மாதிரின்னு சொல்ல முடியலையா? திராவிட மாதிரின்னு சொல்லலாம்ல. அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதியரசரே நேற்று ஒரு தீர்ப்புல சொன்னாங்க. இது நீங்க எங்க பார்க்கிறீங்க? இதுதான் நீங்கள் திராவிட மாடல் சொல்ற லட்சணமா? திராவிட மாடல் ஒருத்தருக்கு விளக்கம் சொல்ல தெரியல. ஒரே பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஏஓ போனார் விசிட்டுக்காக. விசிட்டுக்கு போனவரை வரிசையா வகுப்பு பாடம் நடத்திட்டு இருக்கும் போது அப்படியே போனார் பார்த்துட்டே. சரி, ஒரு வகுப்புல வாத்தியார் ரொம்ப விறுவிறுப்பா நடத்துறாரு, பையெல்லாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான்னு உள்ள போனார். உள்ள போனோன்னு என்ன சார் நடத்துறீங்கன்னு கேட்டாரு. தமிழ் வகுப்பு சார், கம்பராமாயணம் ராமாயணம் நடத்துறேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ராமாயணத்திலிருந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் வாத்தியார். அந்த ஏஓ சொன்னார். வாத்தியார்ட்ட சொன்னோடனே வாத்தியார் கேளுங்க சார், பசங்க எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன், கேளுங்க. உடனே ஏஓ சொன்னாரு, வில்ல ஒடிச்சது யாரான்னு ஒரு பையனை எழுப்பி கேட்டார். 5 நிமிஷம் இருக்கணுமா? அவங்க தெரியுமா வாங்க சொல்றாங்க. அதனால 2 நிமிடம் படித்து உரை டிவியா இருந்தா விளம்பரம் போடணும். புரிஞ்சிச்சா? திராவிட மாடல் சொல்றாங்களே, அதற்குதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன், விளக்கத்தை சொன்னேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டு போனார் ஏஓ. உள்ள ராமாயணம் நடத்திட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு பையனத்தை எழுப்பி இப்ப ராமாயணத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஏஓ. கேளுங்க சார், வில்ல உடைச்சது யாரு அப்படின்னா அந்த பையன் சொன்னா, சத்தியமா நான் இல்லை சார். என்னடா பாட ராமாயணம் எடுத்துக்கிட்டு தமிழ் வாத்தியம் வில்ல உடைச்சது யாருன்னா சத்தியமா நான் இல்லைங்கிறான். ஒண்ணு வாத்தியார பார்த்தாரு, என்ன சார் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி. சார், அவன் நல்ல பையன், அப்படிலாம் உடைக்க மாட்டான் சார். பள்ளிக்கூடம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நேர ஹெட்மாஸ்டருக்கு போய், சார் ராமாயணம் பாடம் நடத்துறான், வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா பையன் சத்தியமா நான் இல்லைங்கிறான். வாத்தியாரும் நல்ல பையன், அப்படி பண்ண மாட்டார் சார், உடைக்க மாட்டாங்கிறது.
என்ன சார் இது இப்படி இருக்கு வகுப்பு? ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் விடுங்க சார், 2 நாள் டைம் கொடுங்க, விசாரிச்சு ரிப்போர்ட் அனுப்பணும் சார். பள்ளிக்கூடமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நேர டிஓட்ட போறாரு. டிஓ போய் பார்க்கும்போது, என்ன சார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டுக்கு போனேன், பையன் இப்படி சொல்றான், வாத்தியார் எப்படி சொல்றான், ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்றான், என்ன சார் இது அப்படின்னு. டிஓ என்ன சொன்னாரியோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, எப்ப பாரு அதை உடைச்சிட்டான் இதை உடைச்சிட்டாங்க, சின்ன பையங்க அப்படி இப்படிதான் ஏன் இருப்பான், முடியாது ஒரு பெருசு பண்ணாது அப்படின்னு தலையே சுற்றி போச்சு. ஏங்கும் வீட்டுக்கு வந்து கவலையோடு காப்பி மனைவி கொடுத்தது குடிச்சிட்டு, என்னங்க கவலையோடு இருக்கீங்க, என்ன முகமெல்லாம் கவலை ரேகை தெரிகிறதே என்னன்னு கேட்டான் மனைவி. என்ன சொன்னா, இல்லம்மா ஒரு வகுப்பு விசிட்டுக்கு போனேன் பள்ளிக்கூடத்துக்கு, ராமாயணத்துல வருகிற பாடமட்டத்தை நான் வில்ல முடிச்சது யாருன்னு கேட்டேன். வில்ல முடிச்சது யாருன்னு கேட்டா, பையன் இப்படி சொல்றான், வாத்தியார் இப்படி சொல்றான், ஹெட்மாஸ்டர் சொல்றான், டிஓ என்னை சட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது கூட தெரியாதா? வில்ல முடிச்சது நம்ம பக்ரிசாமி செட்டியார் தானே. அதிகாரா பக்ரிசாமி செட்டியார் அந்த ஊர்ல ராமாயணம் நாடகம் நடக்கும்போது ராமனா வேஷம் போடுறது பக்ரிசாமி செட்டியார், அவர் தான் வில்ல உடைப்பாங்க. அதனால அது பக்ரிசாமி செட்டியார்னு அந்தம்மா பிக்ஸ் பண்ணிருக்கோம். திராவிட மாடல் யாருன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லலாம். இதே மாதிரி இவருக்காக சரியான முறைகளை விளக்கம் சொல்ல தெரிகிறதா? என்ன நீங்க நடத்துகிறீர்கள்? மொழிக்கான நாகரிகத்தை, பெரும்பாட்டை, இலக்கணத்தை வகுத்து கொடுத்த பேரறிஞர் அண்ணாவுடைய கண்ட கனவை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா? அப்படி நிறைவேற்றினால் நீங்கள் திராவிட மாடலை சொல்லலாம். அதை விடுத்து அண்ணாவுடைய கொள்கையை நீர்த்து போக செய்து விட்டீர்களே. அண்ணா இல்லை என்று சொன்னால் இந்த மொழிக்கு ஒரு அங்கீகாரம், மிக உயர்ந்த உயர்வு கிடைத்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள். நாடாளுமன்றத்தில் நாடா தெற்குகளில் 8 கோலங்களும் அதனுடைய வரைக்கும் பண்டித ஜவஹர்லால் இந்தியாவின் பாரத பிரதமர் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த அவையிலே நீர உரை ஆற்றுகிற போது விக்கித்து போடு கேட்டார்கள். அடேயப்பா, தமிழ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? வாழ்க்கை 2ஆக பிரித்தார்கள், அகம்புறம் என்று. தமிழை 3ஆக பிரித்தார்கள், இயலிசை நாடகம் என்று. காற்றை 4ஆக பிரித்தார்கள். வடக்கிலிருந்து வீசுவது வாடை, தெற்கிலிருந்து வீசுவது திண்டல், கிழக்கிலிருந்து வீசுவது கொண்டல், மேற்கிலிருந்து வீசுவது கோடை என்று பிரித்தார்கள் என்று பேசி இந்த புலனை 5ஆக பிரித்தார்கள், சுவையை 6ஆக பிரித்தார்கள், இசையை 7ஆக பிரித்தார்கள். சரிகம் பதிலிசா 8 என்பது திக்கெட்டு. வடக்கு கிழக்கு, தெற்கு மேற்கு, வடகிழக்கு தென்மேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு என்று 8 திக்குகளை பிரித்தார்கள். 9 மெய்ப்பாடுகளாக பிரித்தார்கள். நிலத்தை 5ஆக பிரித்தார்கள். தமிழர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலகென்று முதலில் இந்த நாகரிகம் தொடங்கிய அந்த காலகட்டத்தில் வேட்டையாடினான், நாடோடியாக திரிந்தான், கால்நடை மேய்த்தான், கடல் மேல் சேர்ந்தான், உழவு செய்தான். இந்த 5 பிடிகளுக்கு தமிழர்கள் இட்ட பெயர்கள் தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொன்னார். என்னே அற்புதம், என்னே அற்புதம். உரையாற்றி கொண்டிருக்கிற போது அப்படியே அண்ணாவுடைய பேச்சை கேட்டு விக்கித்து போறான். இந்தியாவுடைய பிரதமராக வேண்டிய பண்டித தொடர்களால் இந்தி ஆதிக்கத்தை கொண்டு வர வேண்டும், இந்திய ஆட்சி மொழியை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உத்தரப்பிரதேசத்தின் உத்தரகாண்டில் இருக்கும், மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் போன்றிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் உரையாற்றி கொண்டிருக்கிற போது நாடாளுமன்றத்தின் அப்படியே சூடு அனல் பறந்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே அண்ணா எழுந்து நின்றார். எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், நான் பிரதமர் மந்திரி அவர்களே ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். இந்த அண்ணாவுடைய கருத்தல்ல, எங்கள் இனத்தின் கருத்து, எங்கள் மொழியின் கருத்து, எங்கள் பண்பாட்டின் கருத்து, அதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி, எண்ணிக்கையின் அதிகமாக இருக்கிறது வைத்து நீங்கள் பிரிக்காதீர்கள். நம்முடைய இந்தியாவுடைய தேசிய பறவை எது? மயில். மயில் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அதைத்தான் நாம் இந்தியாவின் தேசிய பறவையாக வைத்திருக்கிறோம். ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது காக்காய்கள். காக்காய்களையா இந்தியாவினுடைய தேசிய பறவையாக நாம் அறிவித்திருக்கிறோம்? இல்லையே. எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வைக்காதீர்கள், அழகின் வனப்பும் வசீகரத்தின் அடிப்படையில், படம் பெருமைகளுடைய அடிப்படையில் தான் நீங்கள் வைக்க வேண்டும். அப்படியானால் எங்கள் தமிழ் 5000 ஆண்டு புலமைக்கிறது என்று அப்படியே புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்தார். 1ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியம் காலகட்டம் இருந்த காலகட்டத்தில் கிபி 127ஆம் ஆண்டின் மேலை நாட்டில்
சொன்னான், பூமியால் எல்லாவற்றையும் மையமாக சுத்துகிறது எல்லா கிரகங்களும் என்று சொன்ன போது தவறாக சொன்னான். அப்போது 1ஆம் நூற்றாண்டில் கிமு காலகட்டத்திலே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான காலகட்டத்திலேயே எங்கள் தொல்காப்பியன் சொன்னான், 6 அறிவு. தொடுவது முதல் அறிவு, நுகர்தல் 2வது அறிவு, கேட்டல் 3வது அறிவு, பார்த்தல் 5வது அறிவு, சுவைத்தல் 6வது அறிவு, 5வது அறிவு மனம் 6வது அறிவு. மனம்தான் 6வது அறிவு. அந்த மனம் என்பது எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து உணர்வது, அது பகுத்து உணர்வு. ஆக உலகத்துக்கே 1ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு 6 அறிவு படித்தவர்கள் மனிதர்கள் என்று சொன்னது எங்களுடைய தொல்காப்பியன். இந்த நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிறார். 2வது 3வது 4வது நூற்றாண்டு காலகட்டம் தான் காப்பிய காலகட்டம். சிலப்பதிகாரம் தோன்றியது, மணிமேகலை தோன்றியது, சீவக சிந்தாமணி தோன்றியது, விளையாபதி தோன்றியது, குண்டகேசி தோன்றியது என்று அப்படியே புள்ளி விவரத்தில் அடுக்கினார். நான் அந்த உரையை படித்து விட்டுத்தான் இன்று இந்த வீர வழக்கினார் பொதுக்கூட்டத்திலே பேசுகிறேன். சிலருக்கு என்னையே ஒரு என்ன அற்புதம், என்ன ஆனந்தம் பட்டியலிடுகிறார். அதற்கு பிறகு 6, 7, 8 நூற்றாண்டுகள் பக்தி இலக்கிய காலகட்டம். பக்தி இலக்கிய காலகட்டத்தில் தான் தமிழ் அப்படியே வளர்ந்து நின்றது. ஆழ்வார்களின் பாசுரத்தை சொல்கிறார். புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிர் ஆகினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பொருளும் மறுநோடு பிற நிலம் தரிக்கும் நலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினும் ஆகிரில் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன். நாராயணாக என்னும் நாமம் என்று ஆழ்வார்களில் புதுகாள் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் பேசுகிறார். எங்களூர் ஆண்டாள் பேசுகிறார். சிற்றம் திருகாரை வந்து நிச்சயப்பட்டு புற்றாமர் அடியை பொருள்களாய் உச்சைக்கும் ஏழை பொருளிக்கும் எந்தென்னை புற்றுமே என்னை சொல்லாமல் போனார். தமிழ் எப்படி 8ஆம் நூற்றாண்டில் இருக்கிறது. 1லிருந்து 4ஆம் நூற்றாண்டு காலம் என்பது 1வது சோழர் காலம். 4லிருந்து 9வது நூற்றாண்டு என்பது பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில் தான் செங்கல்பட்டு மாமல்லபுரத்திலே பல்லவர் காலத்துக்கு களப்பிரர்கள் காலம் வந்தது. அந்த களப்பிரர்கள் காலகட்டத்தில் 250 ஆண்டு காலம், 2½ நூற்றாண்டு காலம். அந்த 250 நூற்றாண்டு காலம் தமிழ் இருண்ட காலமாக இருக்கிறது. நசுக்கப்பட்டு விட்டது தமிழ். அப்போதும் சிறுபஞ்ச மூலமாக, நந்தி கலம்பகத்தின் மூலமாக அப்படியே தளமாக நின்று திடகர்த்தமாக நின்று தன்னையே இருத்து திரளாக இருந்து இருட்டு உலகத்துக்கு தானே நெருப்பாகி எங்கள் மொழி அப்படியே அசைக்க முடியாது நின்றது. அதுதான் நம்முடைய தாய்மொழி தமிழ். எவ்வளவு சக்தி இந்த மொழிக்கு இருக்கிறது. அண்ணா நாடாளுமன்றத்தில் உரையாற்று. அதற்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணம் வந்தது. காப்பியங்கள் உருவாகிறது. ஒட்டக்கூத்தர் வந்தார். 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அப்படி எழுச்சி வந்தது. 17ஆம் நூற்றாண்டில் காகித அச்சு வந்தது 1880 காலகட்டத்தில். அதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நம்முடைய கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். ராபர்ட் கிளைவ் சென்னை பட்டணத்துக்குள்ளே நுழைந்துவிட்டால் 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி தென்னிந்தியாவில் அப்படியே வந்துவிட்டது. பாமணி சுல்தான்கள் ஆட்சி, விஜயநகர பேரரசு ஆட்சி அதையெல்லாம் முடிவுக்கு பெற்ற பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சி தென்னிந்தியாவில் வளர்ந்தது. அப்படி வளர்கிற காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். எவ்வளவு அற்புதத்தை அவர் பதிவு செய்கிறார். ஒரு இனத்தின் மீதான ஒரு தாக்குதலை எவரும் தொடுத்து விட முடியாது. ஒரு இனம் என்பது, பண்பாடு என்பது, கலாச்சாரம் என்பது எத்தகைய பின்புலத்தை கொண்டிருக்கிறது. ஒரு கட்டடம் 4 மாடி 5 மாடி 14 மாடி 20 மாடி கூட கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்டுமானத்தினுடைய அஸ்திவாரம் மிகவும் உறுதியோடு இருக்கிறது. தமிழ் உணர்வு இல்லைன்னு சொல்றதுமே அனில் பாலாஜி கரண்டி அனில் கூடி. ஆக இப்படி பட்டியலிடுகிறார் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள். நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது நம்முடைய இனத்தினான அந்த தாக்குதலை எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை பட்டியலிட்டு, அப்படிப்பட்ட மொழி எங்களுடைய மொழி, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்படியே சிலுத்து இருந்தது. அப்படி நாடாளுமன்றமே விக்கித்து போனது. அப்படி ஒரு இன உணர்வு இருக்கிறதா? இன்னைக்கு 2வது உலக தமிழ் மாநாட்டை தொடங்கினார் அண்ணா அவர்கள், கொண்டு நடத்தி காட்டினார். 2வது உலக தமிழ் மாநாடு நடத்துகிற போதுதான் அண்ணா அவர்கள் உலகத் தமிழ் ஆட்சி நிலையத்தை உருவாக்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனிதநேய பற்றாளர், மானுட பற்றாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 5வது உலக தமிழ் மாநாடு நடத்தி காட்டினார். இந்த தமிழ் மொழியை
தமிழ் நாகரிகத்தை உலகத்துக்கு பறைசாற்றினார். 5வது உலக தமிழ் மாநாடு நடத்துகிற போதுதான் எங்கள் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத் தமிழ் சங்கத்தையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தையும் ஏற்படுத்தி தந்தார். ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த முதல் தலைவன் எங்கள் தலைவன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதுக்கெல்லாம் நீங்க கைதட்டலாம். ஏதோ வெறுப்பா உட்கார்ந்து வேண்டா வெறுப்பா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டும். வேண்டா வெறுப்பை பத்து காண்டாமிருகம் தாராளமா கைதட்டுங்க. இன்னும் இதுக்கு ஏதாவது கேஸ் போட போறாரா ஆளந்து பாருது. ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஈடுகிணையற்ற பங்களிப்பு, அதற்கு பிறகு 8வது உலகத்தின் மாநாட்டை நடத்தி தஞ்சை தரணியிலே தமிழ்நாட்டு தமிழுக்கு 8வது உயரத்தை கொண்டு சென்ற பெருமை எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை சார். இப்படி 8வது உயரத்துக்கு கொண்டு சென்ற பெருமை எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சார். இணையற்ற இந்த பேராற்றல் யாருக்கு இருக்கிறது? ஒரு இனத்தின் நாகரிகத்தின் மீதான எழுச்சி எப்படி இருக்கிறது? இப்படி ஒரு மாற்றத்தை, இப்படி ஒரு வரலாற்றை எவராலும் படைக்க முடியுமா? ஆனால் இன்னைக்கு தமிழுக்கு நான் தான் கொண்டு செய்கிறேன் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஏதாவது செய்தி காட்டுகிறீர்களா? நீங்களும் செம்மொழி மாநாடு நடத்தினார் கோயம்புத்தூரில் கருணாநிதி அவர்கள் இருக்க அப்படி நடத்திய அந்த காலகட்டத்தில் இருந்து நடந்தது தெரியுமா நண்பர்களே? நடத்திய அந்த காலகட்டத்தில்